உஹது யுத்தத்தில் ஒரு மனிதர் கடுமையாக போராடுகிறார். சஹாபாக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹுவ ஃபின்னார், அவர் நரகிற்கு தான் போவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தால இந்த சஹாபிக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்படுகிறது, வெட்டு காயம் ஏற்படுகிறது. இவர் அந்த காயத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய வாளை நிறுத்தி வைத்து அதில் தன்னுடைய வகிரை அமர்த்தி தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு இவர் மரணிக்கிறார். பாருங்க, யுத்த களத்தில் இறைவனுக்காக வேண்டி போராடி அந்த களத்தில் இறை மறுப்பாளர்களால் வெட்டுப்பட்டு அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டவருக்கு நரகவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்த செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அப்ப இந்த மனிதருக்கு எப்படி துன்பம் வந்தது? ஷஹீதாக போய் துன்பம் வந்தது. நமக்கு உலகத்தில் துன்பங்கள் ஏற்படுகிறதே இந்த மாதிரியான துன்பங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனுடைய பாதையில துன்பத்திற்கு ஆளாகி வெட்டுக்காயத்துக்கு ஆளாகி அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்தவரே நரகவாதி என்றால், நம்முடைய தற்கொலைகள் எப்படி இறைவன்கிட்ட பரிசை பெற்று தரும், இறைவனுடைய அன்பை பெற்று தரும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் கத்தியால் குத்தி அல்லது இரும்புகளால் தன்னை தாக்கிக் கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டால் மறுமையில் நரகத்தில் அல்லாஹ் தஆலா அவரை கத்தியால் தன்னை குத்தி கொண்டே வேதனை செய்யக்கூடிய தண்டனையை அல்லாஹ் வழங்குவானா. உலகத்தில் எப்படி உயிரை மாய்த்து கொண்டாரோ அதுபோன்று மறுமையில் தன்னைத்தானே குத்தி கொண்டே மறுமையில் இருப்பாராம். எப்படி? ஹாலிதன், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். முகல்லதன், நிரந்தரமாக இருப்பார். ஃபீஹா அபதா, எக்காலமும். அப்ப தற்கொலை செய்தவர் நிரந்தர 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 நரகத்திலேயே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. என்றால் தற்கொலையினால் நம்ம நிம்மதி பெறுவோமா அல்லது இறைவனுடைய பெரும் தண்டனைக்கு ஆளாகுவோமா? ஒரு மனிதர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டால் மறுமையிலையும் அல்லாஹ் நரகத்து விஷத்தை கொடுப்பான். அதை குடித்து கொண்டே மறுமையில ஹாலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா, அதுல நிரந்தரமாக எக்காலமும் இந்த விஷத்தை குடித்து கொண்டே இறை தண்டனையை நரகத்தில் பெற்றுக்கொண்டே இருப்பார். அதுபோன்று ஒரு மனிதர் மலையின் மீது ஏறி உருண்டு விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டால் நரகத்திலும் அல்லாஹ் ஒரு மலையை ஏற்படுத்தி அதுல இருந்து இவரை விழச் செய்து மீண்டும் 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 இப்படியே எக்காலமும் நிரந்தரமாக நரகத்தில் தங்கியே இருப்பார் என்று புகாரி உட்பட திருமிதி என்ற நூல்கள் எல்லாம் இந்த செய்தி இடம்பெறுகிறது. என்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை அல்ல. தற்கொலை செய்து கொண்டால் நமக்கு நாமே பெரும் அதாபை, பெரும் தண்டனைக்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்கிறோம். தற்கொலையினால் நிம்மதி கிடைக்க போவதில்லை, இறை தண்டனைக்குத்தான் ஆளாகிறோம். வலா தகுதுலு அம்புசக்கும், மக்களே உங்களை நீங்கள் கொல்லாதீர்கள், உங்கள் உயிரை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். இன்னஹு கானபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்களோடு இரக்கமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் ஆயுதத்தால் தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டார். இவருக்காக வேண்டி ஜனாசா தொழுவிக்க நிலை வரும் பொழுது ஃபலம் யுசல்லி அலைஹி, இந்த தற்கொலை செய்து கொண்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையே தொழுவிக்கவில்லை என்று புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே சகோதரர்களே, பல பல பாவங்களை மனிதன் செய்கிறான். அவர்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகையை மக்கள் தொழுவாங்க. ஆனால் ஒரு மனிதர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டால் அவருக்கு ஜனாசா தொழுகையை தொழுவிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி கொண்டார்கள் என்றால்
இந்த தற்கொலையை நிறுத்துவதற்காக வேண்டி யாராவது தற்கொலை செய்து கொண்டால் இவர்களுடைய ஜனாசாக்களில் ஊர் பிரமுகர்கள் பெரியவர்கள் கலந்து கொள்வதை தவிர்த்து யாராவது தொழுவித்துக் கொள்ளட்டும் என்று விடுற அளவுக்கு நாம் இந்த ஜனாசாவை பகிஷ்கரிப்பு செய்யணும். அந்த அளவுக்கு வன்மையாக ஜனாசா தொழுவிக்க கூட நபி அவர்கள் பின்வாங்கின அளவுக்கு மோசமான ஒரு பாவம்தான் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது. எனவே என்ன மாதிரியான துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் தற்கொலைக்கு செல்லக்கூடாது. அது மாபெரும் பாவம் என்பதை தெரிந்து கொண்டு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பொறுமை காத்து அந்த அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டு இந்த தற்கொலை என்கின்ற இந்த பாவத்திலிருந்து எம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் எப்படி வரும் என்று தெரியாது. திடீர்னு சும்மா நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் என்று சில பேர் போலி நாடகமாக நடிக்க போய் தன் உயிரை மாய்த்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எனவே இப்படி போலியாக கூட தற்கொலை செய்ய போகிறேன் என்ற வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. அப்படி எண்ணங்களை வைக்கக்கூடாது. வல்ல ரஹ்மான் கொலை செய்வதிலிருந்தும் தற்கொலை செய்வதிலிருந்தும் எம் அனைவரையும் காத்தருள்வானாக.